ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் திடீர்னு கோபமான ஒரு யானையை தான் பார்க்குறோம். இந்த கார் பக்கத்தில் வந்து அந்த காரை அப்படியே உருட்டி உருட்டி விளையாடவும் ஆரம்பிச்சிருக்கு. பக்கத்தில் நின்றுட்டு இருந்த எல்லாரும் இன்னும் கொஞ்சம் தூரமாக போய் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இந்த காரை விடுற மாதிரி இல்லை. கடைசியில் அந்த காரை ரெண்டு தந்தத்தால் அப்படியே தூக்கி இந்த செவ்வறு மேலே தூக்கி வைக்கலாமான்னு பாக்குது. ஏதோ பொம்மைக்கார தூக்குற மாதிரி எவ்வளவு உயரத்துக்கு தூக்குது பாருங்க. இந்த யானையோட பலம் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு இதை பார்க்கும்போது நம்பவே முடியல. ஏதோ ரொம்ப லேசா இருக்கிற மாதிரி அது பாட்டுக்கு தூக்கி தூக்கி விளையாடி கடைசியில் அந்த செவ்வறுல கொண்டு நிறுத்தி இருக்கு பாருங்க. கோபம் வந்துடுச்சுன்னா அமைதியாகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டம் தான் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, ரோட்ல நல்லா நடந்து போயிட்டு இருந்த யானை தான் திடீர்னு ரோட்ல வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்து ரோட்ல நின்றுட்டு இருந்த ஆட்களும் வேகமா ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. வந்த வேகத்துல இந்த இடத்துல ஒரு காரை பார்த்ததும் அப்படியே அந்த காரை தூக்கி போட ஆரம்பிச்சிருக்கு. யானையோட உருவத்துக்கு முன்னாடி மனுஷங்கள்லாம் எவ்வளவு சின்னதா இருக்கிறாங்க பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல எல்லாரும் வேகமா அந்த காம்பவுண்ட் எட்டி தாவி ஓடி வர ஆரம்பிச்சாங்க. ரோட்ல தனியா வர ஒரு யானையை பார்த்தது அந்த ஓட்டம், ஆட்களை பார்த்ததும் நேர இங்கதான் ஓடி வந்திருக்கு. பூட்டி வச்சிருக்கிற கேட் எல்லாம் ஒரு செகண்ட்ல தள்ளிட்டு எவ்வளவு வேகமா வருது பாருங்க. எல்லாரும் எந்த பக்கம் ஓடுறதுன்னு ஆளுக்கு ஒரு திசையை பார்த்து ஓடி இருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் இந்த யானை கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, இந்த ஆத்துல யானைகள் குளிச்சிட்டு இருக்கும்போது ஒரு யானை இன்னொரு யானை கிட்ட சண்டைக்கு போய் அதை கீழேயும் தள்ளி விட்டுருக்கு. இதுல ஒரு லேடி கூட அந்த யானைக்கு கால் பக்கத்துல மாட்டிக்கிட்டாங்க. அந்த லேடியை காப்பாத்துறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணியும் ஒன்னும் செய்ய முடியல. இது ஒரு சுற்றுலாத்தலம் தான். இந்த மாதிரி யானைகள் இருக்கிற இடத்துல ரொம்ப நெருங்கி போறது எப்போதும் ஆபத்து தான். இத்தனைக்கு அந்த யானைக்கு மேல பாகன் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா அவராலே கட்டுப்படுத்த முடியல பாருங்களேன். சுத்தி இருந்த எல்லாரும் ஒரு வழியா சத்தம் போட்டு இந்த ரெண்டு யானைகளை எழுப்பி அந்த இடத்தை விட்டு நகர்த்ததுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இதை பார்த்துதான் சாது மிரண்டா காடு தாங்காது அப்படின்னு சொல்றாங்க போல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பாக்குற யானை ஊருக்குள்ள வந்து இந்த வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு பார்த்திருக்கு. வெளியே நின்றுட்டே தும்பிக்கையால உள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாம் கீழே தள்ளி போட்டுருக்கு பாருங்களேன். அது தேடுற மாதிரி எதுவும் கிடைக்கல அப்படிங்கவும் கடைசியில் இந்த வீட்டு கதவையும் பூட்டிட்டு வெளியே போகுது. கதவு சின்னதா இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள யானையால வர முடியல அப்படின்னு மட்டும் யோசிக்க கூடாது. இது தள்ளிட்டு வர்றது யானைக்கு பெரிய விஷயமே இல்ல. ஆனா பெருசா உள்ள எடுக்கிறதுக்கு எதுவும் இல்ல அப்படிங்கறதுனால இதோடு விட்டுட்டு போயிருக்கு. திறந்த கதவை மறுபடியும் பூட்டிட்டு போறதுலதான் இது ஒரு பொறுப்புள்ள யானை அப்படிங்கறத நிரூபிச்சிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, அந்த பக்கத்துல இருந்து இந்த யானை வந்துட்டே இருந்தது. இந்த இடத்துல பாதை இல்ல, ஒரு இடத்துல பாதை இல்ல, வழி இல்ல அப்படின்னு தெரிஞ்சா திரும்பி போகும் அப்படின்னு பார்த்தா இருக்கிற கட்டடத்தையே இடிச்சிட்டு அதுவே ஒரு பாதையை உண்டாக்கிட்டு நடந்து வருது பாருங்க. இதை பக்கத்துல இருந்தவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு செகண்ட்ல இடிச்சிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நிறைய குட்டி யானைகளை பாக்குறோம். பக்கத்துல நடந்து வந்த ஒரு பெரிய யானை இந்த குட்டி யானையை தொந்தரவா நினைச்சதுனால ஒரு செகண்ட்ல அதை கீழே தள்ளி விட்டுடுச்சு பாருங்களேன். ஆனா கூட்டத்துல இருந்த மற்ற யானைகள் எல்லாம் வேகமா ஓடி வந்து மெதுவா அதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. இங்க இந்த வீடியோல ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிற ரெண்டு யானைகளை பாக்குறோம். ரோட் ஓரத்துல ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. ரோட்ல இருக்கிற ஒரு கம்பு எடுத்து அவரை தாக்குறதுக்கு பாக்குது. அடுத்தது இங்க இந்த வீடியோல கேட்டுக்கு வெளியே தான் இந்த யானை நிக்குது. வீட்டுக்கு வெளியே இந்த லேடி நின்றுட்டு இருந்தாங்க. கேட்டு பக்கத்துல ஒரு பெரிய உருவம் தெரிஞ்சது. இருட்டுல கூர்ந்து பார்த்தா அது யானை. உடனே இங்க இருந்து டார்ச் லைட் அடிக்கிறாங்க பாருங்க. நெருப்பு பார்த்தா யானை அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அத மாதிரி தான் இந்த லேடியும் டார்ச் லைட் அடிச்சிருக்காங்க. வெளிச்சத்தை பார்த்ததும் நகர்ந்து போயிடுச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய கேட்டை ஒரு செகண்ட்லயே தள்ளி விட்டுடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல இங்க கேட்டுக்குள்ள ரெண்டு டாக் இருக்குது. இந்த வீட்டுல ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த சிறுத்தை மெதுவா இங்க நாய் இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சதும் இந்த பக்கமா வந்திருக்கு பாருங்க. பொதுவா சிறுத்தைகள் ஊருக்குள்ள நுழைஞ்சதும் முதல்ல தேடுறது இந்த நாய்களை தான், தூக்கிட்டு போறதுக்கு வசதியா இருக்கும்னு. ஆனா இங்க ரெண்டு நாய்கள் இருந்ததுனால ஒண்ணுக்கு ஒண்ணு சப்போர்ட்டா இருந்து அந்த சிறுத்தையை தான் ஓட விட்டுருக்கு. இங்க இந்த வீடியோல இந்த கதவை போட்டுட்டு வெளியே தான் இவர் நின்றுட்டு இருக்கிறாரு. திடீர்னு கதவை திறந்துட்டு வெளியே வந்தது ஒரு மாடு. கதவை அவ்வளோ வேகத்துல திறந்ததுனால அந்த கதவை தள்ளி இவரு கீழே விழுந்துட்டாரு பாருங்க. இது இவ்வளவு வேகமா எதுக்கு வந்ததுன்னு தெரியல. இங்க இந்த வீடியோல இந்த எலியை சுத்தி வந்துட்டு இருக்கிற நிறைய தேனீக்களை தான் பாக்குறோம். தேனீக்கள் தானே அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு பெரிய பெரிய வண்டுகள் மாதிரி உருவமே பெருசா இருக்குது. இந்த எலி தான் இதுகிட்ட மாட்டிருக்கு. எலி அந்த இடத்தை விட்டு வேகமா ஓடிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் இது உடம்பு மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறதுனால அதால நகரவும் முடியல, எங்க ஓடுறதுன்னு தெரியல. இங்க இந்த வீடியோல பழகாத குதிரை பக்கத்துல போய் நிக்கிறதே ரொம்ப ஆபத்தான விஷயம் தான். அதுலயும் தெரியாம அதை தொட்டுட்டோம், அவ்வளவுதான். காலால எட்டி உதச்சிருக்கு பாருங்க. ரொம்ப பழகாத ஆட்கள் பக்கத்துல வந்து நின்னாலும் இந்த குதிரைகளுக்கு கோபம் வந்துடும் போல. ரொம்ப உஷாரா தான் இருக்க வேண்டியிருக்கு. எப்படியோ அவருக்கு எதுவும் ஆகாம உடனே எந்திரிச்சிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, ரெண்டு மாடுகள் இந்த வேகாத வெயில்ல பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கு. இதை பார்த்த இன்னொரு மாடு ரெண்டு மாடையும் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு நடுவுல வந்தது பாருங்க. வந்த வேகத்துல அதை தூக்கி ஒரேடியா போட்டிருக்கு. அவ்வளவுதான், சண்டை முடிஞ்சது. இந்த லேடி இதை எதிர்பார்க்கவே இல்லை.
இதே மாதிரி இங்க இந்த வீடியோல தொழுவத்துல நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். இந்த தொழுவத்துல 4-5 மாடுகள் நிக்குது. திடீர்னு அந்த கூரை அப்படியே இடிஞ்சு விழுந்துடுச்சு பாருங்க. நல்ல புழுதி பறக்க சத்தம் கேட்டதுனால எல்லா மாடுகளும் ஓட ஆரம்பிச்சிருக்கு. உள்ள 2 மாடுகள் மாட்டி இருக்கு. ஓடி வந்த மாடுகள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நிக்குது. உள்ள இருந்து மாடு வருதான்னு. புழுதி எல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் மெதுவா எந்திரிச்சு வந்திருக்கு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல குதிரை ஒன்று ரோட்ல வேகமா ஓடி வந்துட்டு இருக்கு. இதை நிறுத்துறதுக்காக இவரு ட்ரை பண்றாரு. ஆனா அது நிக்கிற மாதிரி இல்ல. ஆனா வேகத்தை குறைக்கிற மாதிரி இல்ல, பிடிக்கவும் முடியல. இங்க தண்ணியில இந்த குதிரை நடந்து வந்துட்டு இருக்கு. மேல ஒருத்தங்க உட்கார்ந்து இருக்காங்க. குதிரை நம்மள பத்திரமா கொண்டு போயிடும் அப்படின்னு நினைச்சா ஒரு செகண்ட்ல அப்படியே சொல்லட்டி ஆளை கீழே தள்ளி தண்ணிக்குள்ளே நினைச்சிருக்கு. நேரம் பார்த்து காலவாரி இருக்குன்னு தான் சொல்லணும். இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது 2 நாய்கள் வேகமா ஓடிட்டு இருக்கு. இந்த கண்ணுக்குட்டி பிறந்ததுல இருந்து அங்கேயும் இங்கேயும் ஒரே ஓட்டமும் சாட்டமும் தான். இளங்கன்று பயமறியாதுன்னு இதை பார்த்து தான் சொல்லியிருக்கிறாங்க. 6 மாசம் வரைக்கும் இதை நிறுத்தவே முடியாது. இங்க இந்த வீடியோல கண்ணால பாக்குறது உண்மைதானா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தண்ணியே மறைக்கிற அளவுக்கு மீன்கள் அந்த அளவுக்கு துள்ளி துள்ளி விளையாடிட்டு இருக்கு. இதை போட்ல போயிட்டு இருக்கிற இவங்களுக்கு பார்த்து என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க. எத்தனை வலை கொண்டு வந்தாலும் அள்ளி முடியாது போல அந்த அளவுக்கு மீன்கள் குதூகலமா ஒரே இடத்துல விளையாடிட்டு இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது காத்து ரொம்ப வேகமா அடிக்குது. அதனால இந்த கதவை மூடிடலாம், இந்த கதவு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை பிடிச்சிட்டு நிக்கிறாரு. ஆனா அடிக்கிற காத்து நினைக்காத இடத்துல இருந்து இந்த ஜன்னல் எல்லாம் உடைச்சிட்டு வந்துடுச்சு பாருங்க. இதை அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தானே இருக்குது அப்படின்னு நினைச்சதுக்கு ஒரு செகண்ட்ல இப்படி வேலையை காட்டியிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம ஒரு கடையை தான் பாக்குறோம். சூறாவளி காற்று சொலண்டு அடிக்குது. கொஞ்ச நேரத்துல கடையை பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு மங்கலாயிடுச்சு. ஆடி காத்துல அம்மியே பறக்கும்னு சொல்லுவாங்க. உண்மைதான் பாருங்களேன். எதிரில் என்ன இருந்தாலும் அதை தூக்கிட்டு போறதுக்காக தான் இந்த காத்து பாக்குது. கொஞ்சம் பொருட்கள்லாம் பறந்து போனாலும் மீதி கடை எப்படியோ அங்கதான் இருக்குது. இங்க இந்த வீடியோல ஆத்துல இருந்து ஒரு பெரிய ஆமையை தூக்கி அதை கையில வச்சு அதுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த கோபக்கார ஆமை விட்டா மூக்கையே பிடுங்கி எடுத்திருக்கும் போல. அதுக்கப்புறம் தான் நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் தண்ணியிலே விட்டுட்டாரு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல யாரோ கதவை தட்டுற மாதிரி தெரிஞ்சது. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கதவை திறந்துட்டு பார்த்தா தூரத்துல நிக்குது ஒரு மான். நல்ல பெருசா வளர்ந்த மான் தான். எந்த அளவுக்கு முறைச்சிட்டு பாக்குது பாருங்களேன். இந்த மானுக்கு பல்லு கொஞ்சம் எடுப்பா வளர்ந்துருக்கு, கண்ணை தட்டுற மாதிரி இல்ல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது 5 பூனைகள் ஒரே இடத்துல வட்டமா உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு பாருங்களேன். பூனைகளுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு நினைச்சா அதுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் போல. எல்லாம் பேசி தீர்த்துட்டு இருக்கு. இங்க இந்த வீடியோல ஏனில மெதுவா ஏறிட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பாக்குறோம். அவர் ஏறுறதை பார்க்கும்போது கீழே விழுந்துருவோன்னு அவருக்கே ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. நினைச்ச மாதிரி கீழே விழுந்துட்டாரு. ஏதோ உயரம் குறைவா இருந்ததுனால எதுவும் ஆகல, படிக்கட்டுல படாம இருந்ததே பெரிய விஷயம் தான். இங்க இந்த வீடியோல பாக்குறது எல்லாம் வளர்ப்பு பஞ்சுகள் தான். திடீர்னு மழை பெஞ்சு இடி மின்னல் சத்தம் எல்லாம் கேட்டதும் எல்லாமே எங்க ஓடுறதுன்னு தெரியாம அங்கேயும் இங்கேயும் ஓடுறதை தான் பாக்குறோம். ஏதோ வித்தியாசமா நடக்குது அப்படிங்கிறது மட்டும் அதுக்கு தெரிஞ்சிருக்கு. எங்க இந்த வீடியோல 2 பேர் பைக்ல வந்துட்டு இருக்காங்க. இந்த கடைக்கு போறதுக்காக ஒருத்தர் கீழே இறங்கி போறாரு. அடுத்த செகண்டே நடந்த சம்பவத்தை பாருங்க. இங்கே எதிரில் வேகமாக ஒரு கார் வந்திருக்கு. நல்ல வேலை, கரெக்டாக அந்த பைக்கை மட்டும் தான் தட்டியிருக்கு. ஆள் அதுலேருந்து ஜம்ப் பண்ணி கீழே இறங்கிட்டாரு. நம்ப முடியாத காட்சி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் சாதாரணமாக இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்குறோம். மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கு. பக்கத்தில் ஒரு மதில் இருந்தது பாருங்க. வீட்டை ஒட்டி இருந்த அந்த மதில் அவ்வளோதான் இடிஞ்சிடுச்சு. இடிஞ்ச வேகத்தில் அங்கேருந்து தண்ணியெல்லாம் குபுன்னு இந்த பக்கமாக வர ஆரம்பிச்சிருக்கு. வீட்டுக்குள்ளே ஆளும் இருக்கிறாங்க. திடீர்னு இவ்வளோ வேகமாக தண்ணியெல்லாம் உள்ளே வரதை பார்த்ததும் உள்ளே இருந்து பதறி அடிச்சு வெளியே ஓடி வந்திருக்கிறாங்க. இந்த மதிலுக்கு அந்த பக்கம் இவ்வளோ தண்ணி இருந்திருக்கு பாருங்க. எப்போ உடையலாம் அப்படின்னு காத்திருந்திருக்கு. உடனே இந்த லேடி எவ்வளவு வேகமா வர முடியுமோ அவ்வளவு வேகமா வெளியே வந்துட்டாங்க. பாக்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். இப்படி எல்லாம் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுனா எங்க போறது? இன்னும் கொஞ்ச நேரத்துல வீடே தண்ணியால நிரம்பிடும் போல.